அனைவருக்கும் வணக்கம். லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு குயிக்காக பார்த்துடலாம். வெரி ஹாப்பி மண்டே. பிரேக்கிங் நியூஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே ரிக்வஸ்ட் பண்ணியிருந்த வீடியோ 5G உடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், 5G லான்ச் ப்ரைஸ், அதுக்கப்புறம் எந்தெந்த 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கம்பேட்டபிளாக இருக்கும், ஏர்டெல் ஜியோ வோடஃபோன் யூசர்ஸ் எப்படி 5G செலக்ட் பண்ணுறதுன்னு நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் 5G வாங்குறீங்க, ஐ திங்க் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BGMI மட்டும் இல்லாமல் டிக்டாக்கும் இந்தியாவில் கம்பேக் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளிப்கார்ட் பிக் சேவிங்ஸ் டே சேல் ஆஃபர்ஸ் எல்லாம் ரிவீல் ஆயிருக்கு, அதுவும் செக் பண்ணிடலாம். iPhone 14 இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் அப்போது ப்ரைஸஸ் குறையலாம் அப்படின்னு தெரியுது. எல்லாமே பார்த்தலாம். 05ல் இன்றைக்கும் Paytm கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். BGMI இந்தியாவில் கம்பேக் பண்ணலான்னு போன வாரமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோரில் தற்சமயம் இல்லை, யாருமே டவுன்லோட் பண்ண முடியாது. பட் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணவங்க விளையாடிட்டு தான் இருக்காங்க. இந்த ஆப் நாங்கள் டீஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கிராஃப்டனுக்கு இந்தியன் அத்தாரிட்டிஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. 14 டேஸ்க்குள்ளே அவங்க இன்னசென்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டா இது கம்பேக் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது கூடவே இன்னொரு சைனீஸ் ஆப்பும் இந்தியாவில் வரலாம் அப்படின்னு தெரியுது. இது டிக்டாக். 2020ல் இன்னும் சில ஆப்ஸ், 48 ஆப்ஸ் கூட டிக்டாக்கையும் பேன் பண்ணியிருந்தாங்க. இங்கே டிக்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிரான் தானி அப்படிங்கிற ஒரு பாப்புலரான இந்தியன் கம்பெனி குரூப் இவங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கீழே இந்தியாவில் டிக்டாக் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஆல்ரெடி நிறைய பேரோட இவங்க கொலாபரேஷனுக்கு பேசியிருந்தாங்க. இப்போ ஃபைனலாக ஹிரான் தானி குரூப் அக்செப்ட் பண்ண மாதிரி தெரியுது. ஸோ இவங்களுக்கு கீழே இந்தியாவில் டிக்டாக் அண்ட் BGMI ரெண்டுமே கம்பேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷனில் ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது செக்யூரிட்டி ஃபீச்சர் தான். ஏன்னா இப்போ மல்டி டிவைஸ் அது இதுன்னு இருக்கிறதுனால நிறைய ஹேக்கிங் போயிட்டுருக்கு. அதனால் செக்யூரிட்டி என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. ஆண்ட்ராய்டு, iOS ரெண்டுத்துலையுமே வரப்போகுது. பட் எப்போ வரும்னு தெரியல, இப்போ டெஸ்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த செக்யூரிட்டி ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகின் ப்ராம்ப்ட் இல்லைனா லாகின் அட்டெம்ப்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது யாராவது உங்களுடைய அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வேறு ஸ்மார்ட் ஃபோனில் லாகின் பண்ணுறாங்களா, இமீடியட்டாக என்ன டைமில் லாகின் பண்ணாங்க, எந்த ஊர், என்ன டைமில் ஆக்சஸ் பண்ணாங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ப்ராம்ப்ட் ஆகும். எத்தனை வாட்டி பண்ணாலும் லாகின் ப்ராம்ப்ட் உங்களுக்கு இமீடியட்டாக வர்ற மாதிரி இந்த ஃபீச்சர் இப்போ டெஸ்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் லாகின் பண்ணால் கூட வேறு ஸ்மார்ட் ஃபோனில் உங்கள் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ப்ராம்ப்ட் வரும். இமீடியட்டாக நீங்கள் உங்களுடைய பின் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் போட்டு நீங்கள் லாகின் பண்ண முடியும். வேறு யாராவது லாகின் பண்ணுறாங்களா, எத்தனை வாட்டி அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க லாகின்க்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இனிமேல் வர மாதிரி ஆண்ட்ராய்டு, iOSல ஒர்க் பண்ணுறாங்க. கூடிய விரைவில் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இனிமேல் வாட்ஸ்அப் வழியாகவே ஊபரில் டாக்ஸி, ஆட்டோ எல்லாம் புக் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. பட் இது தற்சமயம் டெஸ்டிங் தான். டெல்லியில் டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ மற்ற சிட்டிஸ்க்கு வரும் தெரில. பட் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வாட்ஸ்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அது வழியாகவே நீங்கள் ஊபரில் டாக்ஸியோ ஆட்டோவோ புக் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதை பண்ணுறதுக்கு அவங்க ஒரு QR கோட் இல்லைனா ஃபோன் நம்பர் கொடுப்பாங்க. அது வாட்ஸ்அப்பில் நீங்கள் QR கோட் பண்ணி ஆக்சஸ் பண்ணணும். அது பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அங்கே போனோன்னா பிக்கப் அண்ட் ட்ராப் லொக்கேஷன் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா எவ்வளோ நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரும். டிரைவர் எத்தனை மணிக்கு வருவாங்க அப்படிங்கிற டைமும் அங்கே ஹைலைட் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ வெறும் ஜஸ்ட் நீங்கள் பிக்கப் அண்ட் ட்ராப் லொக்கேஷன் டைப் பண்ண உடனே உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் ஊபர்லேருந்து வந்துடும். ஸோ வாட்ஸ்அப் வழியாகவே நீங்கள் ஊபரில் ஆட்டோ இல்லைனா டாக்ஸி புக் பண்ணலாம் அப்படின்னு. ஃப்ளிப்கார்ட் பிக் சேவிங்ஸ் டே சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. August 10th வரைக்கும் இந்த சேல் இருக்கும். ஸோ இங்கே மொபைல் ஃபோன் ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கார்டு ஆஃபர்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ICICI பேங்க் அண்ட் கொட்டாக் கார்டு யூசர்ஸ்க்கு 10% ஆஃபர்ஸ் இருக்குன்னு பார்த்துருந்தோம். இது கூடவே எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இவங்க கொடுக்குறாங்க. இப்போ இவங்க ரிவீல் பண்ணியிருக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸில் இந்த டீல்ஸ் எல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது. அதாவது இன்ஃபினிக்ஸ் உடைய ஹாட் 12 ப்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் 8499க்கு லான்ச் பண்ணது 7800க்கு நீங்கள் வாங்கலாம். அதே Note 11 அண்ட் Note 12 இதுலேயும் ஆஃபர்ஸ் இருக்குது. 11,999 இருக்கிறது 10,000 அண்ட் 9,000 ப்ரைஸ் செக்மெண்ட்க்கு நீங்கள் வாங்கலாம். இன்ஃபினிக்ஸ் Note 12 டர்போ இதில் பெஸ்ட் ஆஃபர் இவங்க கொடுத்துருக்காங்க. 15,000 இருக்காது, நீங்கள் 12,000க்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மோட்டரோலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுமே நல்ல ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. மோட்டரோலா H20 ஃபியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,999க்கு அவைலபிளாக இருக்குது. அதே மோட்டோ H20 உங்களுக்கு 23,999க்கும், மோட்டோ G31 10,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது.
கூடவே சாம்சங் அப்படின்னு சொல்லும்போது எப்போவுமே அமேசானில் தான் இருக்கும். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து F13க்கு நல்ல ஆஃபர் கொடுத்துருக்காங்க. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் 9,999க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். விவோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய T சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன் T1 அண்ட் T1 5G ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் ஃப்ளிப்கார்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பெஸ்ட்டாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. 5G நெட்வொர்க் இந்தியாவில் வரப்போகுது. ஸோ 5G ப்ரைஸ் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டீம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதில் டிஜிட்டல் டீமுடைய கன்சால்டேட்டட் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4Gலேருந்து 5G வந்து 20 to 25% வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்றது. ஸோ அது ஆப்வியஸ் தான். 4G விட 5G வந்து காஸ்ட்லியாக தான் இருக்க போகுது. பட் இந்த 20 to 25% அப்படின்னு இவங்க கணக்கு சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4G உடைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஒரு ₹100 ₹120 இந்த ப்ரைஸில் இருக்குது அப்படின்னா 5G உடைய ஸ்டார்டிங் ப்ரைஸே ₹400 இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கேல்குலேஷன். ஸோ 100 to 400 வந்து இன்க்ரீஸுங்கிறது வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ 5G ரொம்பவே காஸ்ட்லி அப்படின்னு சொல்லலாம். பட் சில ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து 200 250லேருந்து ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. பட் 5G 4Gயை விட காஸ்ட்லியாக தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் 5G யூஸ் பண்ணணும் அப்படின்னா 15 to 20% மினிமம் இன்க்ரீஸ் இருக்கும் அப்படின்னு தெரியுது. சாம்சங் ஃபோல்டபிள்ஸ் ஆகஸ்ட் 10 அன்னைக்கு குளோபலில் லான்ச் ஆக போது. இந்தியாவிலையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போது. ப்ரீ புக்கிங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்தியாவில். 1999 சாம்சங்குடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பே பண்ணிங்கன்னா இதை ப்ரீ புக் பண்ண முடியும். ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ புக் பண்ணுறவங்களுக்கு ₹5,000 ஆஃபர்ஸ் இருக்குது. கூடவே இன்ட்ரடக்டரி ஆஃபர்ஸும் இருக்கலாம் அப்படின்றது. அது மட்டும் இல்லை, லான்ச்சுக்கு முன்னாடி ஆல்ரெடி நிறைய லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ Z Fold 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலில் அமேசான் வெப்சைட்டில் ரிவைல் ஆனதில் வந்து இந்த வாட்டி வந்து S Pen வந்து மேட்சிங்காக இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. அகெயின் இங்கே வந்து ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து 2x AMOLED பேனல் ஃப்ளெக்ஸ் டிஸ்பிளேவோட வரப்போது. Android 12L கொடுக்குறாங்க. ஸ்னாப்ட்ராகனுடைய 8+ Gen 1 இந்த எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸோட அப்கிரேடட் கேமராஸோட சாம்சங்குடைய Z Fold 4 இதோட அஃபிஷியல் ரெண்டர்ஸில் வந்து S Pen எக்ஸைட்டிங்காக இருக்குது பார்க்கும்போது. விவோ V25 சீரீஸ் இந்தியாவில் மிட் ஆஃப் ஆகஸ்ட் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இது வந்து 2 ரூமர் டேட்ஸ் வந்து ரிவீலாக இருக்கும். இன்னும் August 17, இன்னொன்று August 18. பட் பிராண்ட் இன்னும் அஃபிஷியலாக எந்த டேட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலை. பட் மிட் ஆஃப் ஆகஸ்ட்டில் வந்து சீரீஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து இங்கே கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஒன்று வந்து விவோ V25 Pro இவங்க முதல்ல லான்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் விவோ V25யும் இந்தியாவில் லிஸ்டிங்காக இருக்குது. இப்போது விவோ V25 உடைய கீக் பெஞ்ச் லிஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இது MediaTek உடைய Dimensity 900ல் லான்ச் ஆகலாம் தெரியுது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 இதுவும் 8GB வேரியண்ட்லேயே இவங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் தெரியும். Realme இந்தியாவில் அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. அதுவும் அண்டர் 15,000ல் Realme 9 இந்தியாவில் லான்ச் ஆகலாம் தெரியுது. இங்கே வந்து லான்ச் டீசரே ரிவீல் பண்ணியிருக்காங்க. டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா August 18 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. Realme 9 அப்படின்னு சொல்லும்போது ஜான்வரியிலேயே ஒரு 4G வெர்ஷன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ இவங்க லான்ச் பண்ண போகிறது 5G வெர்ஷன். இங்கே 5G அப்படின்னு சொல்லும்போது நல்ல சிப்செட் தான். MediaTek Dimensity 810ல் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ஃபீச்சர்ஸோடு இவங்க கொண்டு வரலாம் தெரியுது. ஸோ அஃபோர்டபுள் 5G Realme கொண்டு வர போகிறாங்க. ஆப்பிள் அவங்களுடைய அடுத்த ஃப்ளாக்ஷிப் சீரீஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. iPhone 14 சீரீஸ். இந்த iPhone 14 அப்படின்னு சொல்லும்போது வந்து எப்போவுமே உங்களுடைய ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக சைனாவை பேஸ் பண்ணி தான் ப்ரொடக்ஷன் இருக்கும். சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்வானை பேஸ் பண்ணி. ஸோ இங்கே ரெண்டுமே வந்து இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் நிறைய போயிட்டுருக்கு. அதனால் வந்து இவங்களுடைய மெயின் ப்ரொடக்ஷன் வந்து இந்தியா, அதாவது சென்னையில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆல்ரெடி வந்து iPhone 13 வந்து இங்கே ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பட் மேஜர் ப்ரொடக்ஷன் எப்போவுமே இந்தியாவில் இவங்க பண்ணதில்லை. பட் இந்த வாட்டி iPhone 14 சீரீஸுடைய மேஜர் ப்ரொடக்ஷன் இந்தியாவிலே பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஒருவேளை இந்தியாவில் மேனுஃபேக்சர் ஃபுல் ஃப்ளெஷ்டாக இவங்க பண்ணாங்கன்னா இந்தியாவில் iPhone 14 சீரீஸுடைய ப்ரைஸிங் வந்து குறையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்போவுமே குளோபலாக லான்ச் பண்ணுவாங்க ஒரு ப்ரைஸில், அதுலேருந்து வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் இந்தியாவில் கொண்டு வருவாங்க. பட் இந்த வாட்டி குளோபல் ப்ரைஸஸ் அளவுக்கு இந்தியாவிலையும் இருக்கும். ஒருவேளை இப்படி இந்தியாவிலே ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. அடுத்ததான் எனக்கு Paytm கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். வாட்ஸ்அப்பில் என்ன புது செக்யூரிட்டி ஃபீச்சர் வரப்போகுதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த Paytm கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் சஃபயர் கிளாஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஜாக்கிர். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டேக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.